ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இனிப்பு அவல். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த இனிப்பு அவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக வெள்ளை அவல் திக்கான சைஸில் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தின்னாக எடுத்திங்கன்னா அது நம்ம தண்ணியில் போடுறப்பே கரைஞ்சி போயிடும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் திக்கான அவலை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு அவல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது திக்கான அவல் இருக்கனால 2 முறை வாஷ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அவல் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அவலை ஊற வச்சு எடுத்துடலாம். ஊறின பிறகு நம்ம ஜன்னியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் எல்லா அவலையும். இந்த அவலில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஜன்னியை வச்சு கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவலில் இருக்க தண்ணி முழுமையாக வடிகட்டி எடுத்துரும். ஸோ அடுத்து நம்ம வெள்ளை கரைசலை தயார் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் அரை கப் அளவு கெட்டி வெல்லம் தான் எடுத்துக்கிட்டேன். 1/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் அவளுக்கு அரை கப் அளவு வெல்லமே போதுமான அளவு தான். இப்போ இதை நல்லா முழுமையாக கரைஞ்சி எடுக்கணும். இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா முழுமையாக கரைஞ்சிரும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இந்த வெல்லம் கரையிறதுக்காக நீங்கள் துருவி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெல்லம் கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் கரைஞ்சி வருது. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ முழுமையாக நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும். அடுத்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் கடாயில் சேர்த்துக்கிட்டேன். நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நெய்யும் நல்லா உருகி வந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவு திராட்சை சேர்த்துக்கிறேன், காஞ்ச திராட்சை. இது நல்லா உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நெய்லே. ஸோ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, கருக வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா வறுத்து வந்துருச்சு. அடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருந்த அவலை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நெய்லே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசலை கொண்டு ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஸோ வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ வெள்ளை கரைசலை ஏன் வடிகட்டுறோன்னா இந்த வெள்ளத்தில் கல் மண் தூசி இருக்கும். அதனால தான் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ பார்க்க ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். அவல் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த வெல்லம் தண்ணியை. ஸோ பார்க்குறப்போ நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா தண்ணியும் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் இந்த அவல். பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வெள்ளை அவல் இல்லைன்னா நீங்கள் சிகப்பு அவல் கூட செய்யலாம், உங்களோட விருப்பம் தான். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ இதை நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது செய்கிறப்ப நமக்கு நல்ல மணமாகவும் வாசமாகவும் வரும். ஏன்னா நம்ம நெய் சேர்த்துருக்கனால நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெள்ளை கரைசல் எல்லாம் நல்லா அந்த அவல் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது 2 நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். குறைஞ்சது 10 நிமிஷத்துலேயே இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான அவல் வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஹைலைட் ஆனதே இந்த அவல் ரெசிபிக்கு தேங்காய் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வாசத்துக்காக சிட்டிகளை ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை இக்னோர் பண்ணிடுங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காய் தட்டி போட்டும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், இனிப்பு அவல் பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு. இதை சுட சுட ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த இனிப்பு அவல் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிளா, சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இன்கேஸ் உங்க வீட்ல திடீர்னு வந்து கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, என்ன செய்ய தெரியாதுன்ற மாதிரி இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா இந்த ஸ்வீட் அவல் வந்து செஞ்சு அசத்துங்க. கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபிய வீட்ல ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவல் வச்சிருந்தாங்கன்னா, எப்படி செய்ய தெரியலன்னா அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோல நம்ம சந்திக்கலாம். பை.